வணக்கம் மக்களே. சில ட்ரெய்லர்கள் இருக்குது, பார்த்த உடனே படம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் சில ட்ரெய்லர்கள் மட்டும் கதை சொல்ல ஆரம்பிச்சுடும். லெனின் பாண்டியன் அந்த இரண்டாவது வகை. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வழக்கமான 4 பாட்டு 5 ஃபைட்டு பறந்து பறந்து அடிக்கிற கமர்ஷியல் சினிமா பத்தின விமர்சனம் கிடையாது. இது அதிகாரத்தோட அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சாமானியன் அந்த அதிகாரத்தையே எதிர்த்து நிற்கிற ஒரு போர்க்குரல். லெனின் பாண்டியன் இந்த தலைப்பிலேயே ஒரு புரட்சி இருக்கு. ஒரு பக்கம் பொது உடைமை சிந்தனை, இன்னொரு பக்கம் இந்த மண்ணோட வீரம். இந்த ரெண்டும் கலந்த ஒரு கான்ஸ்டபிளோட வாழ்வா அப்படிங்கறது தான் இந்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரன் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான அடையாளத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு எளிய போலீஸ் கான்ஸ்டபிளா தர்ஷன் கணேசன் நிக்கிற விதம் ரொம்பவே அருமையா இருக்கு. வழக்கமா ஒரு ஹீரோ அறிமுகம்னா பின்னால 100 பேர் ஆடுவாங்க, இல்லைன்னா வில்லனை அடிச்சு பறக்க விடுவாங்க. ஆனா ட்ரெய்லரை பார்த்தா இங்க தர்ஷன் அமைதியா வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அவரோட மௌனத்துல ஒரு நியாயம் இருக்கிறதையும் நாம பார்க்கலாம். அவர் கமர்ஷியல் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படல. இந்த கதைக்கு தேவையான லெனின் பாண்டியனா வாழ ஆசைப்பட்டு இருக்காருன்னு ட்ரெய்லர்ல வர்ற ஒவ்வொரு பிரேமும் சொல்லுது. குறிப்பா அந்த காக்கி சட்டையில அவர் முகத்துல தெரிகிற அந்த யதார்த்தம் நடிப்புங்கிற எல்லையை தாண்டி நிக்குது. இந்த காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான அரசியல் இந்த படத்தோட வசனங்கள்ல இருக்கு. அதுக்கு உதாரணமா சில வசனங்களை இப்ப பார்க்கலாம். நீங்க வேணா சர்வெண்டா இருக்கலாம் சார், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இந்த வசனம் இன்னைக்கு இருக்கிற அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஈகோவை அப்படியே சுட்டி காட்டுது. இன்னொரு வசனம், அடிக்கடி அதிகாரிகள் சொல்லாதீங்க, அலுவலர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. இந்த ஒரு வசனம் போதும் படம் எந்த அளவுக்கு ஆணித்தரமான கருத்துக்களை பேச போகுதுன்னு சொல்ல. இன்னைக்கு பல இடங்கள்ல அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுறத நம்ம பார்க்கிறோம். அலுவலர் அதிகாரி வித்தியாசத்தை ஆணித்தரமா சொல்லுது. இதை ஒரு நீதிபதி வாயாலேயே சொல்ல வச்சதுதான் ரொம்பவே சிறப்பு. இது இந்த ஜனநாயகத்துல மிகப்பெரிய விஷயம். அதிகாரம் பண்றதுக்காக நீங்க அந்த சீட்டுல உட்காரல, மக்களோட வேலையை செய்யத்தான் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு அந்த எலைட் வர்க்கத்தோட மூக்குல குத்துற மாதிரி வசனம் அமைச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அரசியல ஒரு கான்ஸ்டபிளோட பார்வையில இருந்து பேசுறதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நம்பலாம். இளையராஜா இந்த படத்துல இசை அமைச்சிருக்காருன்னு சொல்றதை விட அந்த மண்ணோட வழியையும் ஒரு இளைஞனோட ஆக்ரோஷத்தையும் இசையால செதுக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கமர்ஷியல் படத்துல வர்ற மாதிரி காதை செவிடாக்குற பிஜிஎம் இங்க கிடையாது. மாறாக அந்த மண்ணுக்கும் அங்க நடக்கிற மணல் கொள்ளைக்கும் பின்னால இருக்கிற அந்த கொடூரத்தை உணர வைக்கிற ஒரு இசை. அந்த அமைதிக்கு பின்னால ஒரு புயல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ராஜா அவரோட பின்னணி இசையால கொண்டு வந்திருக்கிறார். அனுபவம் வாய்ந்த ரோஜா, கங்கை அமர்னு நடிகர்கள் இதுல இருக்காங்க. அவங்க யாரும் இதுல ஸ்டார்களா வரல, அந்த மண்ணோட மனிதர்களா வாழ்ந்திருக்காங்க, வந்திருக்காங்க. ஒரு அம்மாவோட தவிப்பு, ஒரு பெரியவரோட ஆதங்கம்னு படம் முழுக்க ஒரு எமோஷனல் டிராவல் இருக்கு. புதுமுகம் தர்ஷனுக்கு இவங்க எல்லோரும் ஒரு பெரிய தூணா நின்று இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்தா நாம கொண்டாடணும். ஏன்னா இது மாஸ் ஹீரோயிஸ்ட நம்பி எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது உண்மையை நம்பி எடுக்கப்பட்ட படம். இயற்கை வளங்களை சுரண்டும் மணல் மாபியாவுக்கு எதிராக ஒரு சின்ன போலீஸ் அதிகாரி எப்படி குரல் கொடுக்கிறாரு, சட்டத்தை மதிக்கிற ஒருவன் சட்டம் வளைக்கப்படுறப்ப எப்படி பொங்கு எழுகிறான், இதைத்தான் இந்த படம் பேசுது அப்படின்னு தெரியுது. தர்ஷன் கணேசன் ஒரு நடிகரா மட்டும் அறிமுகமாகல, ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கும் பக்குவம் கொண்ட ஒரு கலைஞனா அறிமுகமாகி இருக்கிறார். இந்த ட்ரெய்லர்ல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அங்கங்க தெரிகிற அந்த நீல நிறமும் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் புத்தரோட சிலைகளும் தான். இது ஏதோ ஒரு சாதாரண காட்சி அமைப்பு கிடையாது. இது ஒரு அரசியல் பிரகடனம். சமூக நீதிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு சம வாய்ப்பு. இந்த படத்துல லெனின் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமே ஒரு ஒடுக்கப்பட்ட அல்லது அதிகாரமற்ற இடத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞனோட குறியீடா தெரியுது. வழக்கமா நம்ம ஊர் சினிமாவில் போலீஸ்னா ஒரு ஜாதிய அடையாளத்தோட காட்டுவாங்க. ஆனா இங்க அந்த காக்கி சட்டைக்கு பின்னால ஒரு நீல சிந்தனை இருக்குது அப்படிங்கறத இயக்குனர் ரொம்ப நுணுக்கமா சொல்லி இருக்கிறார். அதிகாரம்ங்கிறது ஒருத்தரை அடக்கிறதுக்காக இல்ல, சமத்துவத்தை நிலைநாட்டத்தான் அப்படிங்கிற அம்பேத்கரோட கருத்தியில இந்த படம் பேச போகுதுன்னு நம்பலாம். சட்டம் ஒரு வலிமையான ஆயுதம், அதை சரியானவங்க கையில எடுக்கும் போதுதான் அது நீதியா மாறுங்கிற தத்துவத்தை சொல்ல போகுதுன்னு உணர வைக்குது. காவல்துறையில ஒரு சிங்கம் அல்ல இந்த லெனின் பாண்டியன். நாம இதுவரைக்கும் சினிமால பார்த்த போலீஸ் எப்படி சிங்கம் சூர்யா மாதிரி காரை எட்டி உதைப்பாரு, சாமி படத்துல விக்ரம் மாதிரி ரவுடிகளை ஒத்தையில நின்று அடிப்பாரு. அவங்களுக்கு எல்லாம் மேல் அதிகாரியே கிடையாது.
அவங்க தான் சட்டம், அவங்க தான் நீதி. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி கிடையாது மக்களே. நிஜமான ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோட வாழ்க்கை எவ்வளவு நரகம் தெரியுமா? இந்த லெனின் பாண்டியன் அதைத்தான் காட்டுறான். ஒரு கான்ஸ்டபிளுக்கு மேல ஒரு எஸ்ஐ இருப்பாரு, அவருக்கு மேல ஒரு இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎஸ்பி, அப்புறம் எஸ்பி. இப்படி ஒரு பெரிய அதிகார படிநிலை இருக்கு. இங்க ஒரு நேர்மையான கான்ஸ்டபிள் நினைச்சா கூட உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. மேலதிகாரியோட ஈகோவை தாண்டி, அரசியல்வாதிகளோட போன் கால்களை தாண்டித்தான் அவர் எதையும் செய்ய முடியும். இந்த முன்னோட்டத்தில் வர அந்த ஒரு காட்சி சல்யூட் அடின்னு சொல்றப்ப தர்ஷன் முகத்துல ஒரு இயலாமை தெரியும் பாருங்க. அதுதான் நிஜமான காவல்துறை யதார்த்தம். சூப்பர்மேன் மாதிரி பறக்காம அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு தனக்கு தெரிஞ்ச நியாயத்துக்காக ஒரு சாதாரணமான கான்ஸ்டபிள் போராடுறது தான் ரியல் ஹீரோயிசம். இது மாஸ் கிடையாது, இது கிளாஸ். இந்த படத்தோட கதைக்களம் சிவகங்கை மானாமதுரை சார்ந்த தென் மாவட்ட மண்ணு. அந்த மண்ணோட அரசியலே ஒரு தனி ரகம். அங்க இருக்கிற கண்மாய்களும் ஆறுகளும் தான் அந்த மக்களோட வாழ்வாதாரம். ஆனா இன்னைக்கு அங்க நடக்கிற மணல் கொள்ளை ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மாதிரி பரவி இருக்கு. ட்ரெய்லர்ல வர்ற அந்த லாரிகள், ஆற்று மணலை அள்ளிட்டு போற அந்த காட்சிகள், இதெல்லாம் ஏதோ கிராபிக்ஸ் கிடையாது. நம்ம ஊர்ல தினசரி நடக்கிற கொடுமை. ஒரு பக்கம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிகார வர்க்கமும் மணல் மாஃபியாவும் சேர்ந்து நம்ம மண்ணோட வளத்தை வித்து காசாக்குறாங்க. அந்த மண்ணின் அரசியலையும் அதிகார வர்க்கத்தின் பேராசையையும் இந்த படம் அப்பட்டமா தோலுரிச்சு காட்டும்னு தோணுது.